வெல்கம் பேக். நம்மளோட அலிகேட்டர் கஸ் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீடிங் ஃபிஷ்ஷஸ் நம்ம மோஸ்ட்லி ஃபீட் பண்ணுவோம். அது போக சிக்கன் ஃபீட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஃபீடிங் ஃபிஷ்ஷஸும் சிக்கனும் கிடைக்கல அப்படின்னா ஈல் ஃபிஷ்ஷஸ் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஈல் ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அரௌண்ட் 70 rupees 100 rupees இந்த மாதிரி கிடைக்கும். அந்த டைமில் நான் இந்த ஈல் ஃபிஷ்ஷஸ் கூட நான் என்னோடய அலிகேட்டர் கஸ்க்கு நான் ஃபீட் பண்ணுவேன். நான் டேங்க்கில் அப்படியே கொண்டு விட்டுருவேன். அலிகேட்டர் கஸ்க்கு தேவைன்னா சம்டைம்ஸ் கேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கும். அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஃபிஷ் பாயிண்ட் அக்வாரியம் விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ஈல் ஃபிஷ்ஷஸ் ஸ்டாக் நிறையா இருந்தது. 2 ஃபிஷ்ஷஸ் நான் வாங்கினேன். ஈல் ஃபிஷ்ஷஸ் பிடிக்கிறதே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். வலிக்கிட்டு போயிடும். கண்டிப்பாக நெட் வச்சு தான் பிடிக்க முடியும். கையில் நம்ம பிடிச்சோம்னா தவறி விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஈல் ஃபிஷ்ஷஸில் நிறைய டைப் இருக்குது. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கும். ஒரு சில ஈல் ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணால் கட்டுப்படி ஆகாது. ஓகே, வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் டேங்க் பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு டேங்க்கில் ஈல் ஃபிஷ்ஷஸ் விட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு உடனே இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷ்னால டக்குன்னு கேட்ச் பண்ணாது. அப்சர்வ் பண்ணிவிட்டு தேவைன்னா மட்டும்தான் அது பிடிச்சிக்கும். ரெண்டு ஃபிஷ்ஷஸையும் நெட்டில் கேட்ச் பண்ணிவிட்டு இப்போ விட்டுருவோம். கண்டிப்பாக இந்த 2 ஈல் ஃபிஷ்ஷஸும் ரீட்டைன் ஆகாது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அலிகேட்டர் கஸ் கேட்ச் பண்ணாது. அக்ரெசிவாக ரொம்பவுமே காமாக தான் இருக்கும். ஈல் ஃபிஷ்ஷஸும் ஸ்விம் பண்ணிவிட்டு பார்க்குறக்கு டேங்க்கில் செட் ஆகிரும்னு தான் நம்ம நினைப்போம். கண்டிப்பாக செட் ஆகாது. ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷஸ் கூட சம்டைம்ஸ் பிடிச்சி சாப்பிட்ருவோம். இது கொஞ்சம் நீளமான சைஸாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி அலிகேட்டர் கஸ் தான் சாப்பிடும். ரெட் டெயில் கூட பிடிக்காது. பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 daysக்கு ஃபிஷ் ரீட்டைன் ஆகும். மோஸ்ட்லி செகண்ட் டே ஈல் ஃபிஷ்ஷஸ் டேங்க்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நமக்கு ஃபீடிங் ஃபிஷ்ஷஸ் கிடைக்காத டைமில் இந்த மாதிரி ஈல் ஃபிஷ்ஷஸ் கிடைச்சா கூட நம்ம வாங்கி அலிகேட்டர் கஸ்க்கு ஃபீட் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஈல் ஃபிஷ்ஷஸ் ஸ்விம் பண்ணிவிட்டு டேங்க்கில் நல்லா செட் ஆகிருந்தது. பட் நெக்ஸ்ட் டே ஒரு ஈல் ஃபிஷ் காணோம். அப்புறம் கப்புள் ஆஃப் டேஸ் கழிச்சு 2 ஈல் ஃபிஷ்ஷஸுமே மிஸ்ஸிங் டேங்க்கில். எனக்கு தெரிஞ்ச அலிகேட்டர் கஸ் தான் சாப்பிட்ருக்கோம்.